அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் போல் ஒரு ஜாதகத்தை போட்டு நான் விளக்குறேங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நான் போடுற ஜாதகம் வந்து நேற்று வந்த ஜாதகம். இந்த ஜாதகர் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு வேலை கிடைக்குமா, திருமணம் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்றது ஜாதகத்தில் பார்ப்போங்க. ஓகேங்களா? சரி, இதுதான் ஜாதகங்க. எப்பயுமே ஒரு ஜாதகத்தை நம்ம வந்து பார்க்குறப்ப முதல் நம்ம என்னென்னலாம் பார்ப்போம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, ஓகேங்களா? அடுத்தது ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது 5, 9 உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 4, 7, 10 உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, ஓகேங்களா? அடுத்தது 6, 8, 12 இந்த ஸ்தானங்கள்லாம் எப்படி இருக்குது, இந்த ஸ்தானாதிபதி எங்கே இருக்கிறாங்க, ஓகேங்களா? இந்த ஸ்தானாதிபதி யார் அப்படின்றத பார்க்கணும். அடுத்தது சந்திரனோட நிலை எப்படின்னு பார்க்கணும், ஓகேங்களா? அடுத்தது குரு, சுக்கிரன் அவங்களோட நிலை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இதெல்லாம் பேசிக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு, அப்புறம் தோஷங்கள் சம்மந்தப்பட்டது, கேந்திராதிபத்திய தோஷம் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்குதா சொல்லி பார்க்கணும். பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ளே போனோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக பலன் சரியாகவே வரும். ஓகேங்களா? சரி, இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, லக்னம் வந்து விருச்சக லக்னம். ஓகேங்களா? விருச்சக லக்னம் 2ஆம் வீட்டில் செவ்வாய் 2 டிகிரியில் இருக்கிறாரு. கேது வந்து 16 டிகிரியில் இருக்கிறாரு. ஓகேங்களா? கேது வந்து 16 டிகிரியில் இருக்கிறாங்க. செவ்வாய் வந்து 2 டிகிரியில் யார் வீட்டில் இருக்கிறாங்க, தனுசு வீட்டில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? தனுசு வீட்டில் இருக்கிறாங்க. அடுத்தது 4ஆம் வீட்டில் சந்திரன், கும்ப வீட்டில் சந்திரன் வந்து 18 டிகிரியில் இருக்கிறாங்க. அப்போ வந்து லக்னம் வந்து உங்களுக்கு விருச்சக லக்னம், ராசி வந்து கும்ப ராசி. ஓகேங்களா? சரி, அடுத்தது 5ஆம் வீட்டில், அதாவது மீன ராசியில் குருவோட வீட்டில் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7 டிகிரியில் இருக்கிறாரு, உச்சமாக இருக்கிறாரு. ஓகேங்களா? உச்சமாக இருக்கிறாரு. அடுத்தது 6ஆம் வீடுன்றது என்ன ராசி, மேச ராசி.
அந்த மேஷ ராசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியன் வந்து உச்சமாக இருக்காரு. எத்தனை டிகிரியில் இருக்கிறாரு? 5 டிகிரியில் இருக்கிறாரு. அதே மாதிரி புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 டிகிரியில் அவர் கூடவே இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது 7ஆம் வீடு. 7ஆம் வீட்டில் யார் இருக்கா? குரு வந்து அந்த வீட்டில் 17 டிகிரியில் இருக்கிறாரு. சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 டிகிரியில் இருக்கிறாங்க. ஓகேங்களா. யாரோட வீட்டில் இருக்கிறாங்க? ரிஷப ராசியில் சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது ராகு வந்து 16 டிகிரியில் மிதுன ராசியில் புதனோட வீட்டில் இருக்கிறாங்க. யார்? ராகு 16 டிகிரியில். ஓகேங்களா. இதுதான் வந்து கிரக நிலையோட அமைப்பு. ஓகேங்களா. இந்த ராசி கட்டத்தில் இருக்கிற கிரக நிலை இதுதான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போம்? லக்னம் பார்ப்போம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு லக்னம் எப்படி இருக்குது? பாவத்துவமாக இருக்கா, சுபத்துவமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இந்த இடத்துல லக்னத்தில் எந்த கிரகங்களும் இல்லை. ஆனால் இந்த லக்னத்தை வந்து சுபகிரகங்கள் பாபகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தா பாபகிரகம் பார்த்தீங்கன்னாக்கா சனி பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னம் வந்து சுபத்துவமாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா. லக்னம் வந்து சுபத்துவம். வேறு யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தாக்க வேறு யாருமே பார்க்கல. சனியும் குருவும் தான் பார்க்குறாங்க. வேறு யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தா வேறு யாருமே பார்க்கல லக்னத்தை. சரி, லக்னாதிபதி யாருங்க? இந்த வீட்டோட அதிபதி விருச்ச ராசியோட அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. கூட கேது இருக்கிறாரு. கேது வந்து 16 டிகிரி, செவ்வாய் வந்து 2 டிகிரி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே லக்னாதிபதி கேது கூட இருந்து பாவத்துவமாக இருக்கிறாரு. இருந்தாலும் அது குருவோட வீடு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாவத்துவம்னு எடுக்கக்கூடாது. அங்கே வந்து குரு வீட்டில் கேதும் செவ்வாயும் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு விதமான சுபத்துவம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அங்கே வந்து குருவோட வீடு அது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. வேறு என்னென்னலாம் சொல்லலாம்? இப்போ லக்னம் பார்த்தாச்சு, லக்னாதிபதி பார்த்தாச்சு. இப்போ லக்னாதிபதி வந்து பாவத்துவமாக இருந்து அந்த வீடு வந்து பார்த்திங்கனாக்கா குருவோட வீடு அப்படின்றனால அங்கே சுபத்துவம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது இந்த இடத்துல வேறு என்னென்னலாம் சொல்லலாம் பொதுவாக அப்படின்னு பார்த்தா சந்திரன் வந்து 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஓகேங்களா. இங்கேயே நம்ம சொல்லலாம் 2ஆம் வீட்டில் உங்களுக்கு செவ்வாயும் கேது இருந்தாக்கா ஒரு விதமான சூட்சம வலு. ஓகேங்களா. சூட்சம வலுவில் இருக்கிறாங்கனால உங்களுக்கு இந்த இடத்துல கேது வந்து பாவத்துவமாகிடுவார், செவ்வாய் வந்து சுபத்துவமாகிடுவார். அப்புறம் நம்ம வரலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து 2ஆம் வீட்டில் வந்து கேதும் செவ்வாயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான சூட்சம வலுவில் இருக்கிறாங்க. ஓகேங்களா. சரி, அடுத்தது 4ஆம் வீடு. 4ஆம் வீட்டில் சந்திரன் அங்கே இருந்தால் என்ன அர்த்தம்? காரகோ பாவநாஸ்தி. ஓகேங்களா. காரகோ பாவநாஸ்தி நம்ம சொல்லுவோம். அடுத்தது திக்பலம். 4ல் வந்து சந்திரனும் சுக்கிரனும் இருந்தால் திக்பலம். ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சந்திரன் வந்து திக்பலமாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. திக்பலமாக இருக்கிறாரு, காரக பாவநாஸ்தியாகவும் இருக்கிறாரு. ஓகேங்களா. சரி, ரைட்டு. அடுத்தது உங்களுக்கு சுக்கிரன் வந்து என்ன இருக்கிறாரு? உச்சமாக இருக்கிறாரு 5ஆம் வீட்டில். ஓகேங்களா. அடுத்தது இந்த இடத்துல வேற என்ன சொல்லலாம் நம்ம? 6ஆம் வீட்டில் சூரியன் வந்து உச்சமாக இருக்காரு. இங்கே புதன் வந்து இருக்கிறாரு. அதே மாதிரி குரு வந்து 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 7ஆம் வீட்டில் வந்து உங்களுக்கு குரு இங்கே இருக்கிறாரு, சுக்கிரன் இங்கே இருக்கிறாரு. குரு வீட்டில் சுக்கிரன் இருக்கிறாரு, சுக்கிரன் வீட்டில் குரு இருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பரிவர்த்தனை யோகம், பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து இங்கே 7ல் பார்த்தீங்கன்னாக்கா சனி இருக்கிறாரு. சனி இருந்தால் 7ல் சனி இருந்தாவே அங்கே திக்பலம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. எப்பயுமே சனி வந்து 7ல் இருந்தால் திக்பலம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே திக்பலம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா சந்திரன் திக்பலம், அடுத்தது சனி திக்பலம், இங்கே குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. ஓகேங்களா. பரிவர்த்தன்ற அமைப்பில் இருக்கிறாங்க. அடுத்தது இங்கே ராகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் புதனோட வீட்டில் மிதுன வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. சரி, ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே என்னென்ன நடக்கும்? இப்போ 2ஆம் வீட்டில் செவ்வாவும் கேதும் இருக்கிறாங்க. இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் வீட்டில் பொதுவாக தனம், குடும்பம், வாக்கு. ஓகேங்களா. அப்போ அந்த வாக்குன்ற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இந்த பேச்சு வந்து ரொம்ப ஸ்பீடாக வரும். ஆக்சுவலாக வந்து ஸ்பீடாக வரணும். கண்ணாப்புனான்னு பேசுகிறது இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா
இந்த ஜாதகருக்கு 2ல் வந்து செவ்வாய் இருந்துச்சுனாவே அது ஒரு விதமான தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ செவ்வாய் வந்து எங்கெங்கே இருந்தால் தோஷம்னு சொல்லுவாங்க? 2, 4, 7, 8, 12 ஓகேங்களா. இதில் இருந்தாக்கா தோஷம் சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. அப்போ 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னாவே உங்களுக்கு அவங்க வாக்கு அந்த பேச்சு பார்த்தீங்கன்னாக்கா பேச்சு ரொம்ப ஸ்பீடாக வரும், கண்ணாப்பின்னான்னு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முன்கோபம், கோபம், ஆத்திரம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த செவ்வாய்க்கு உண்டான இடத்துல செவ்வாய்க்கு உண்டான கேரக்டர் ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இந்த வீடு வந்து குருவோட வீடு. அப்போ அந்த குருவோட வீடுன்றனால அந்த செவ்வாய் வந்து ஒரு விதமாக சுபத்துவமாக ஆயிடுது ஓகேங்களா. அப்போ வந்து செவ்வாயோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுபத்துவ பார்வை. இன்னொரு முக்கியமான விஷயம் சூட்சும வலு அப்படின்னா என்ன இங்கே நம்ம சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கேது வந்து செவ்வாய் வந்து சுபத்துவப்படுத்துறாரு. ஏற்கனவே அது குருவோட வீடு, அங்கே சுபத்துவமாக செவ்வாய் இருக்கிறாரு. இருந்தாலும் இங்கே கேது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே செவ்வாய் வந்து சுபத்துவப்படுத்துறாரு. அப்போ செவ்வாவோட அந்த வேகத்தன்மை அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மட்டுப்படும் ஓகேங்களா. அதாவது என்னன்னா பேசுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்டு யோசனை பண்ணிட்டு பேசுறது அப்படின்ற ஒரு அமைப்பில் வரும் ஓகேங்களா. இதே வந்து யோசனை பண்ணாமல் கண்ணாப்பின்னு எடுத்தவொன்னே வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து திங்க் பண்ணுறது, இது வந்து செவ்வாய் மட்டும் இருந்தால். இங்கே கேது இருக்கிறதுனால ஒரு செகண்ட் வந்து திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா வார்த்தையை விடுறது, அப்படி பேசுறது, வார்த்தையை விடுறது அப்படின்றது இந்த அமைப்பு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு கோவம் எல்லாமே இருக்குது, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா பேசுனா பேச்சு அப்படியே அம்பு மாதிரி வரும் ஓகேங்களா. பேசுனா பேச்சு சும்மா அப்படியே அம்பு மாதிரி வரும். அதே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இழுத்து பிடிச்ச மாதிரி வரும். அப்படின்னா என்னது, ஒரு செகண்ட் அப்படி திங்க் பண்ணிவிட்டு அப்புறமா பேச்சு வரும். இதே அங்கே வந்து கேது இல்லை, அது குருவோட வீடு இல்லை அப்படின்னாக்கா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதே புதன் வீடு அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுனாக்கா சும்மா பேச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அம்பு மாதிரி தான் வரும் ஓகேங்களா. நம்ம அவங்களோட பேச்சை வந்து நம்மளால கேட்டுக்கவே முடியாது, சகிச்சிக்க முடியாது, அந்த அளவுக்கு வந்து பேசுவாங்க. ஆனால் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் வந்து பெண் ஓகேங்களா, ஃபீமேல். அப்போ இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண். அப்போ பேச்சு பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே வரும். இப்போ கூட நல்லா தான் வருது, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஓகேங்களா. ஆனாலும் ஒரு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திங்க் பண்ணி பேசுவாங்க ஒரு செகண்ட். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேகம் குறையும், வேகம் மட்டுப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. அப்போ செவ்வாயோட பார்வை இங்கே சுபத்துவமான பார்வை அப்படின்னு தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா குருவோட வீடு அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா எங்கெங்கே செவ்வாய் பார்க்குறாரு, இங்கே சுக்கிரனை பார்க்குறாரு. அடுத்தது 7ஆம் பார்வையாக இங்கே ராகுவை பார்க்குறாரு. அடுத்தது 8ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா எங்கே பார்க்குறாரு, கடகத்தை பார்க்குறாரு ஓகேங்களா. அப்போ செவ்வாயோட பார்வை எப்படி. அடுத்து சனியோட பார்வை பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3 இங்கே கடகத்தையே செவ்வாயும் பார்க்குறாரு, இங்கேயும் பார்க்குறாரு. அப்போ வந்து சனி வந்து திக்பலமாக இருக்கிறாரு. 2வது சனி சுபத்துவமாக இருக்கிறாரு ஓகேங்களா. எப்படி சுபத்துவமானாரு, அது சுக்கிரனோட வீடு, அந்த வீட்டு அதிபதி சுக்கிரன் உச்சமாயிட்டாரு ஓகேங்களா. அதே மாதிரி வந்து குரு வந்து இயற்கை சுபர், குரு வந்து இங்கே இருக்கிறாரு. அப்போ பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு இந்த 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 ஜாதகத்தில் சனி வந்து அந்த இடத்துல இருக்கிறது சுபத்துவம் ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவமாக இருந்து லக்னத்தை பார்க்குறாரு, அதேமாதிரி குருவும் லக்னத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த ஜாதகர் வந்து நம்பலாம் ஓகேங்களா, இந்த ஜாதகர் நம்பலாம். ஆனால் என்ன, இந்த 2ஆம் வீட்டில் செவ்வாய் வந்து கேது கூட இருக்கிறதுனால வார்த்தை மட்டும் பயங்கரமாக வரும். ஆனால் கேது கூட இருக்கிறதுனால அது கொஞ்சம் மட்டுப்படும். அது ஒன்று தான் வந்து இந்த இந்த ஜாதகருடைய மைனஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. இதே வந்து கேது இல்லை, இது செவ்வாய் மட்டும் வேற எங்கேயாவது ஒரு வீட்டில், குருவோட வீடு இல்லாமல் புதன் வீட்டில் அந்த மாதிரி எதாவது இருந்துருந்துச்சுனாக்கா அது வேற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அப்போ இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பேச்சை பொறுத்த வரைக்கும் ஓகே, ஓரளவுக்கு டாலரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. சரி, இப்போ சனியோட பார்வை வந்து 1, 2, 3 இங்கே பார்க்குறாரு. அடுத்த 7ஆம் பார்வை லக்னத்தை பார்க்குறாரு. 8, 9 அவர் வீட்டை, அவரே மகர வீட்டை பார்க்குறாரு ஓகேங்களா. அப்போ சனியோட பார்வையும் சுபத்துவமான பார்வை தான், செவ்வாயோட பார்வையும் சுபத்துவமான பார்வை தான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதத்துலேயும் வந்து சனி பார்வையும் செவ்வாய் பார்வையும் பெரிய அளவில் கெடுக்காது, கெடு பார்வை கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. அடுத்தது சூரியன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்க்குறாரு, புதனும் இங்கே பார்க்குறாரு, ஆனால் 6ஆம் வீட்டில் இருக்கிறாங்க ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. சரி ரைட்டு. அடுத்தது சந்திரனுக்கு போயிடுவோம் ஓகேங்களா. இப்போ 2ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்றது ஓரளவுக்கு நம்ம சொல்லியாச்சு. சும்மா ஒரு ரொம்ப டெப்த்துக்கெல்லாம் போக வேணாங்க, சும்மா மேலோட்டமாக அவங்க கேட்ட கேள்வி வந்து அரசு வேலை கிடைக்குமா,
மேரேஜ் எப்போ நடக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு உண்டான மாதிரி நம்ம சொல்லுவோம். இருந்தாலும் ஒரு சில விஷயத்தை நம்ம வந்து மேலோட்டமாக சொல்லிவிட்டு அப்புறமா ஃபைனலாக வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல சந்திரன் 4ஆம் வீடு அப்படின்னாக்கா உங்களுக்கு காரகோ பாவனாஸ்தி இருந்தாலும் அங்கே திக்பலமாக இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா திக்பலம் அப்படின்னாவே இந்த ஜாதகருக்கு ஓகேங்களா படிப்பு சம்மந்தப்பட்டது நல்லா இருக்குது, படிப்பு சம்மந்தப்பட்டது நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா தாய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் காரக பாவனாஸ்தி அப்படின்ற ஒரு விஷயத்தில் பார்த்திங்கனாக்கா தாய்க்கும் இந்த ஜாதகருக்கும் பார்த்திங்கனாக்கா ஒரு சில கருத்து வேறுபாடு, சில முரண்பாடான பேச்சு, முரண்பாடான வார்த்தைகள், முரண்பாடான வாதம், ஓகேங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த ஜாதகருக்கு இந்த தாய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கும். கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்ல முடியாது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனால் இந்த செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருக்கிறனால திக்பலமாகவும் இருக்குது, காரவ பவனாஸ்தியாகவும் இருக்குது. அப்படி இருக்கிற பார்த்திங்கனாக்கா சில விஷயத்தில் பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸு, சில விஷயத்தில் மோதல்கள், இந்த மாதிரிலாம் தாய்க்கும் இந்த ஜாதகருக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது என்னன்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப அதாவது 75% வந்து பாதிப்பு கிடையாது, 25% பாதிப்பு. அப்போ அந்த 25%ன்றது என்னது? காரக பாவனாஸ்தியோட இது தாய்க்கு சம்மந்தப்பட்டதுக்கு மட்டும் அது செயல்படும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். மற்றபடி வந்து திக்பலமாக இருக்கிறாங்க அப்படின்னாவே, திக்பலம் அப்படின்னாவே என்னது? ஒரு ஆட்சிக்கு நிகரான அமைப்பில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அந்த ஆட்சிக்கு நிகரான அப்படின்றப்ப உங்களுக்கு சந்திரனாவே 4ஆம் வீட்டில் தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்தது 4ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்னங்க? தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், படிப்பு, வீடு, வாகனம், வண்டி. ஓகேங்களா? அடுத்தது மொத்தத்தில் சுகஸ்தானம். ஓகேங்களா? இந்த சுகங்கள். அப்போ சுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் பெருசாக வராது. சாப்பாடு அதெல்லாம் வந்து பெருசாக வராது. ஏன்னா சந்திரனே வந்து சாப்பாடு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து இருக்குது. சுக்கிரனும் பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு உண்டான இது, அதுவும் பார்த்தீங்கன்னா உச்சமாக இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ இந்த சாப்பாடு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வந்து இங்கே அனுபவிக்கிறது சம்மந்தப்பட்ட சுகங்கள் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் வந்து திக்பலமாக ஆயிருக்கிறாரு. ஓகேங்களா? அந்த 25% மட்டும் கொஞ்சம் அடி வாங்கும். அது யாருக்கு எந்த மாதிரி விஷயத்தை அடி வாங்கும்? தாய்க்கும் இந்த ஜாதகருக்கு மட்டும் அடி வாங்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது 5ஆம் வீடு. 5ஆம் வீட்டில் யார் உட்காந்துருக்கா? குருவோட வீட்டில் சுக்கிரன் வந்து உச்சமாயிருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உச்சமாயிருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு என்ன அர்த்தம்? நல்ல பவராக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இந்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா அவர் வந்து சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ இங்கே பரிவர்த்தனை யோகம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ வந்து நடப்பு தசாபுக்தி, இந்த ஜாதகருக்கு நடப்பு தசாபுக்தி சனி தசை, கேது புக்தி, இது எவ்வளோ நாள் வரைக்கும் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2025 வரைக்கும் நடக்குது. இதை மனசில் வச்சுக்கங்க. ஓகேங்களா? அடுத்தது சுக்கிரன் வந்து 5ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்னங்க? 5ஆம் வீட்டு ஆதிபத்தியம் அதிர்ஷ்டம், குழந்தைகள், பூர்வ புண்ணியம், ஓகேங்களா? காதல் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? அந்த வீட்டோட ஆதிபத்தியம். அப்போ அந்த வீட்டோட ஆதிபத்தியத்துப்படி இந்த இடத்துல சுக்கிரன் வந்து உச்சமாயிருக்கிறாரு அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன சொல்லலாம்? இந்த இடத்துல 6ஆம் வீட்டோட ஆதிபத்தியத்தில் சுக்கிரன் உச்சமாயிருக்கிறாரு. எந்த லக்னம்? விருச்சக லக்னம். ஓகேங்களா? விருச்சக லக்னம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு அந்த காதல் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பெருசாக இருக்காது. ஓகேங்களா? என்ன காரணம் கேட்டிங்கன்னா சுக்கிரன் வந்து கெட்டு போல. அதே மாதிரி வந்து பெரிய அளவில் வந்து இந்த 5ஆம் இடம் வந்து பாதிக்கல. ஏன்னா சுக்கிரன் சுபகரம், இயற்கை சுபர், அந்த இடத்துல உச்சமாயிருக்கிறாரு. குருவோட வீடு வேற. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் வீட்டில் வேற என்னது? அந்த கோயில், குலதெய்வ இது வழிபாடு. ஓகேங்களா? அதே மாதிரி ஆன்மீக சிந்தனை, இந்த மாதிரி கோயில் சம்மந்தப்பட்டது இதுக்கெல்லாம் போகிறது வர்றது, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீக சிந்தனை இந்த ஜாதகருக்கு இருக்கும். ஏன்னா அது 5ஆம் இடத்துலையும் வரும், 9ஆம் இடத்துலையும் வரும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு குழந்தை சம்மந்தப்பட்டது பிரச்சனை வராது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த இடத்துல புத்திர பாக்கியத்துக்கு உண்டான இடம் எது? 5ஆம் இடம். அப்போ நம்மளுக்கு வந்து புத்திர பாக்கியம் இந்த ஜாதகருக்கு வந்து இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா புத்திர பாக்கியம் இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா இந்த 5ஆம் இடம் பாதிக்கப்படலை.
ஓகேங்களா. புத்திர பாக்கியம் ஒருத்தங்களுக்கு இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம், 5ஆம் இடம் ராகு, சனி, செவ்வாய் இவங்க 3 பேரும் பார்த்திங்கன்னா பாவத்துவமாக இருந்து அந்த 5ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டு ஒட்டுமொத்த தாக்குதல் நடந்து குருவும் கெட்டு போயிருந்தால் மட்டும்தான் இந்த இதில் வந்து இந்த ஜாதகத்தில் பொதுவாக அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தால் தான் குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தைக்கு தடை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்கிறாரு. இந்த வீட்டு அதிபதி குரு வந்து சுக்கிரன் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சனி கூட இருந்தாலும் அது சுக்கிரனோட வீடு. இந்த வீட்டோட அதிபதி சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். அப்போ வந்து சனி வந்து அங்கே சனியோட உண்மையான இதை வந்து பண்ண மாட்டார். அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடக்கி வசிப்பார் சனி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல குரு வந்து கெட்டு போகலை. குரு வந்து கெட்டு போகலை. இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கனாக்கா சனி வந்து 5 டிகிரி, குரு வந்து 17 டிகிரி. அப்படி இருக்கிறப்ப எத்தனை டிகிரி விலகியிருக்காங்க, 12 டிகிரி இது விலகியிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து குரு பாதிப்பு ஆகலை. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது. ஓகேங்களா. ராகு சம்மந்தமும் இல்லை. ஓகேங்களா. அதே மாதிரி செவ்வாய் பார்க்குறாரு, சுக்கிரனோட வீட்டில் சனி இருக்கிறாரு, கூட குரு இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதத்துலையும் வந்து குரு வந்து பெருசாக பாதிக்கலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் வீடும் பாதிப்பு பெருசாக இல்லை. செவ்வாய் பார்வை இருந்தாலும் ஒரு சூட்சம வலுவோட தான் செவ்வாய் வந்து பார்க்குறாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல குருவோட வீட்டிலேருந்து செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால செவ்வாய் பார்வையும் வந்து கெடு பார்வை இல்லை. அப்போ இந்த ஜாதகருக்கு வந்து குழந்தை பாக்கியம் உண்டு, புத்திர பாக்கியம் உண்டு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்தது அதிர்ஷ்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு உண்டு. ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எங்கள் இயற்கை சுபர் உச்சமாக இருக்கிறாரு குருவோட வீடு. அடுத்து 6ஆம் வீடுன்றப்ப அந்த இடத்துல உங்களுக்கு கடன் நோய் எதிரி. ஓகேங்களா. 6ஆம் வீடு அப்படின்னாவே கடன் நோய் எதிரி இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் என்ன சொல்லுவோம், வேலை சம்மந்தப்பட்டது நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. அப்போ வேலை சம்மந்தப்பட்டது அப்படின்னாக்கா இந்த இடத்துல சூரியன் வந்து உச்சமாக இருக்கிறாரு அப்படின்னாக்கா வேலை சம்மந்தப்பட்டது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் சிரமப்படணும். ஏன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் வேலை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா சிம்மம் சுபத்துவமாக இருக்கணும், சிம்மம் வலுத்திருக்கணும். அடுத்தது சிம்மாதிபதியும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேங்களா. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சிம்மம் வந்து எந்த விதத்துலையும் வந்து சுபத்துவமாக இல்லை. சிம்மாதிபதி மட்டும்தான் உச்சமாக இருக்கிறாரு. இவரும் பார்த்தீங்கன்னா சுபத்துவமாக இல்லை. 2வது 6ஆம் வீடு வேறு. 6ஆம் வீடுன்றது வேலை சம்மந்தப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் சுபத்துவம் இல்லை. இந்த வீட்டு அதிபதி வேணால் சுபத்துவமாக இருக்கிறாரு ஓரளவுக்கு. ஓகேங்களா. ஓரளவுக்கு சுபத்துவமாக இருக்கிறாரு. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற சூரியன் வந்து உச்சமாக இருக்கிறாரு. ஆனால் 6ஆம் வீடு அப்போ வேலை சம்மந்தப்பட்டதுக்கு கிடைக்கும். ஆனால் மிகவும் சிரமப்பட்டு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணாக்கா இந்த ஜாதகருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம், ஏன் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கே சிம்மத்தை வந்து யார் பார்க்குறா, சந்திரன் தான் பார்க்குறாரு. இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா ஒளி பொருந்திய சந்திரன் கிடையாது. ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து இந்த கோர்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா ஒளி அப்படியே இருளை நோக்கி போயிட்டு இருக்குது. அப்போ அமாவாசையை நோக்கி இந்த சந்திரன் போயிட்டு இருக்கிறாரு. இந்த இருள் சந்திரன் வந்து சிம்மத்தை பார்க்குறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் வந்து சிம்மம் வந்து ஒளியாக இல்லை. பட் என்னன்னா இந்த வீட்டு அதிபதி வந்து உச்சமாக இருக்கிறாரு. அது ஒன்று தான் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆனாலும் சுபத்துவம் கிடையாது. ஓகேங்களா. அப்போ சூரியன் வந்து இங்கே சுபத்துவம் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப சிம்மாதிபதி 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சிம்மாதிபதி வேணால் உச்சமாக இருக்காரு. ஆனால் சுபத்துவம் கிடையாது. எப்பயுமே வந்து நம்மளுக்கு உச்சமானாலும் திக்பலமாக இருந்தாலும் நம்மளுக்கு சுபத்துவமும் வேணும். ஓகேங்களா. அப்படி இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து ஒருத்தருக்கு அரசு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணாக்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஒரு 50% சான்சஸ் இருக்குது. ஏன் 50% வந்து சான்சஸ் இருக்குது அப்படின்னாக்கா 6ஆம் வீடு செவ்வாய் வீடு. அந்த செவ்வாய் என்ன இருக்காரு, இங்கே சுபத்துவமாக இருக்கிறாரு. அந்த ஒரே பாயிண்ட்டு தான் இந்த ஜாதகர் வந்து இந்த சூரியன் வந்து உச்சமானதுனால கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு 50-55% வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. பேலன்ஸ் இருக்க 40-45%, 50% வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் இந்த ஜாதகருக்கு வந்து அரசு வேலை சம்மந்தப்பட்டது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா. சரி, அடுத்தது கடன் சம்மந்தப்பட்டது. கடன் நோய் எதிரி. அப்போ கடன்ன்றது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் வீடு. அப்போ அந்த இடத்துல யார் இருக்கா, சூரியன் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா
சூரியன்றது அப்பா இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஜாதகருக்கு கடன் சம்மந்தப்பட்டது, வியாதி சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னாக்கா சூரியன் உச்சமாயிட்டாரு அந்த வீட்ல. அந்த வீட்டு அதிபதி வந்து இங்கே செவ்வாய் வந்து 2ஆம் வீட்ல இருக்கிறாரு. ஓகேங்களா? இருந்தாலும் இந்த வீடு சுபத்துவமா இருக்கிறனால, இந்த செவ்வாய் வந்து ஓரளவுக்கு சுபத்துவமா இருக்கிறனால, குரு வீட்ல இருக்கிறனால சுபத்துவமா இருக்கிறனால, இருந்தாலும் குரு பார்வை கிடையாது. செவ்வாய்க்கு குரு பார்வை கிடையாது. ஆனா குரு வந்து அங்க இருக்கிறாரு. குருவோட வீட்ல இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகரோட அப்பா வந்து சில வியாதி சம்மந்தப்பட்டது அதாவது பெரிய வியாதி அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனாலும் கண்டினியூவாக இருக்கிற வியாதி, அதாவது இது கண்டினியூவாக இருக்கிற வியாதி அப்படின்னாக்கா சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரிலாம் வந்து கண்டினியூவாக வந்து மாத்திரை சாப்பிட வேண்டிய அமைப்பில் இருக்குது. ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த சூரியன் வந்து அந்த 6ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கிறதுனால இது மாதிரி இதே வந்து செவ்வாய் வந்து பாவத்துவமாக இருந்துச்சுன்னு வைங்க. இதே செவ்வாய் வந்து ரொம்ப பாவத்துவமாக இருந்து ராகு கூட சேர்ந்து இந்த குரு வீட்டில் இல்லாமல் புதன் வீட்லேயோ இல்லை வேற எங்கேயாவது ரொம்ப மோசமான இடத்துல சனி வீட்லேயோ அந்த மாதிரி வந்து இருந்து அங்கே ராகுவோட சம்பந்தம் இருந்து ஓகேங்களா, அதுவும் சனி பார்வையும் இருந்து இப்படிலாம் இருந்துச்சுனாக்கா இந்த ஜாதகருக்கு பயங்கரமான வியாதி, தீராத வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே செவ்வாய் பார்வை, சனி பார்வை இதெல்லாம் பெரிய கெடுப்பார்வை இல்லை, ராகு சம்பந்தமே இல்லை. அப்படி இருக்கிறப்ப வந்து இங்கே இந்த ஜாதகரோட ஃபாதருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி தீராத வியாதி அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் வியாதி இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லலாம். அதே மாதிரி கடன் சம்மந்தப்பட்டது அப்படின்னாக்கா கடனும் இருக்குது. ஓகேங்களா? கடனும் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6ஆம் இடத்தோட ஆதிபத்தி கடன் நோய் எதிரி. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப கடன் நோய் எதிரிக்கு உண்டான இடம். அந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ வேலைக்கு உண்டான அமைப்பு வந்து ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஒரு 55% கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பேலன்ஸ் இருக்கிற 45% பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம். ஓகேங்களா? அடுத்தது என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரனாவோ இல்லை ஒளி பொருந்திய சந்திரனாவோ இருந்தாக்கா கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். என்ன காரணம் கேட்டிங்கனாக்கா, சந்திரன் வந்து இங்கே சிம்மத்தை பார்த்து சிம்மத்தை வந்து சுபத்துவப்படுத்திடுவார். ஓகேங்களா? பௌர்ணமி சந்திரனாக இருந்தாக்கா. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அட்லீஸ்ட் சந்திரனும் சூரியனும் தங்களுக்குள்ள கேந்திரத்தில் இருந்தாலும் அந்த அமைப்பில் இருக்குது. அதாவது தேய்பிறையாக இருந்தாலும் ஒளி இல்லாதமா இருந்தாலும் அட்லீஸ்ட் இந்த சூரியன் சந்திரன் வந்து இங்கே இருந்தாலோ அட்லீஸ்ட் இங்கே இருந்தாலோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒளி வந்து கேந்திரத்தில் இருக்கிறதுனால, தங்களுக்குள்ள கேந்திரத்தில் இருக்கிறதுனால ஒளி வந்து நாலா பக்கமாக அடிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இங்கேருந்து எங்கே அடிக்கும்? 1 2 3 4 இங்கே சந்திரன் இங்கே இருந்துச்சுனாக்கா அப்போ சூரியனும் இங்கே இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா தங்களுக்குள்ள கேந்திரத்தில் இருப்பாங்க. இல்லை சந்திரன் இங்கே இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் வந்து 1 2 3 4 அப்படியே பார்த்தீங்கன்னா கேந்திரம் அந்த 4 பில்லர் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த 4 இடத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒளி வந்து பிரதிபலிக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜாதகத்தோட வலுவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராகிடும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். பட் இந்த இடத்துல என்ன ஆகுது? ஒளி பொருந்திய சந்திரன் இல்லை, அது கும்ப வீடு வேற. ஓகேங்களா? கும்ப வீடாக இருந்தாலும் எந்த வீடாக இருந்தாலும் சந்திரனுக்கு வந்து எல்லாமே பொது தான். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இந்த பார்வை வந்து ஒளி பொருந்திய பார்வை இல்லை. அப்போ வந்து சிம்மம் வந்து அங்கே சுபத்துவம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கடன் நோய் எதிரி. ஓகேங்களா? அதாவது எதிரி அப்படின்னாக்கா பெரிய அளவில் எதிரி இருக்காது. என்ன காரணம் கேட்டிங்கன்னாக்கா இங்கே செவ்வாய் அந்த வீட்டு அதிபதி ஓரளவு சுபத்துவமாக இருக்கிற அப்போ எதிரி சம்மந்தப்பட்டது இல்லை. ஆக கடன் சம்மந்தப்பட்டது இருக்கும். எந்த மாதிரி கடனாக இருக்கும்? சுப கடனாக இருக்கும். ஏன்னா அந்த வீட்டு அதிபதி செவ்வாய் சுபத்துவமான வீட்டில் இருக்கிறாரு, 2வது சூட்சம வலுவில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சுப கடனாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகம் வந்து கடன் சம்மந்தப்பட்டது சுப கடன், நோய் சம்மந்தப்பட்டது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த ஜாதகருக்கு யாருக்கு? அப்பா விஷயத்துக்கு நான் சொல்கிறேன். அடுத்தது புதன் சம்மந்தப்பட்டது. புதனுக்கு வரேன். ஓகேங்களா? புதன் வந்து 6ஆம் வீடு. எப்பயுமே வந்து புதனுக்கு வந்து பொதுவாக வந்து மறைவு வந்து பெருசாக கிடையாது. எந்த வீட்லேயுமே பெருசாக வந்து மறைவு கிடையாது. 6 8 12 புதன் வந்து மறைவு பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல 6ஆம் வீட்டில் புதன் இருக்கிறது மறையாது. ஆனால் 6ஆம் வீட்டில் வந்து ஒரு விதமான அந்த ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது, அதை விட 8ஆம் வீடும் அதே பார்த்தீங்கன்னா புதன் வந்து இருந்தாக்க வந்து ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது, ஒன்று வந்து புதுசாக கண்டுபிடிக்கணும், நல்லா டெப்த்தில் போய் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் வரும். ஏதாவது வந்து படிக்கிறது, எக்ஸாம் இந்த மாதிரி ஏதாவது வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னாக்கா ரொம்ப டெப்த்தில் போய் படிக்கிறது, ரொம்ப தெளிவாக படிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவை வந்து ஓவராக யூஸ் பண்ணுறது, அதுவே வந்து ஒரு சில டைமில் பாதகமாக மாறும். ஓகேங்களா? அதுவே ஒரு சில நேரத்தில் அதாவது நிறைய படிக்கிறது, நிறைய படித்து எக்ஸாம் எழுதுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த இடத்துல என்ன ஆகும்? ஒரு விதமான கன்ஃபியூஸ் வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது கரெக்டா அப்படின்னு சொல்லி
நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் என்னென்னா, ஓவராக வந்து அறிவு வந்து நிறைய படித்து இது பண்ணோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அங்கே கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் என்னது, இங்கே 6ஆம் வீடு. ஓகேங்களா? இது வந்து படிப்பு விஷயம் மட்டும் இல்லை, பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து 6ஆம் வீட்டில் வந்து புதன் இருந்தாக்கா இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அறிவு வந்து ஓவராக வேலை செய்யும். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் சூரியன் அவரோட ஃப்ரெண்டு வேறு இருக்கிறாரு, உச்சமாக இருக்கிறாரு அவர். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே புதன் மூளை நல்லா வேலை செய்யும். ஆனாலும் அது ஓவராக வேலை செய்கிறப்ப சில சாதகமான நிலை இல்லாமல் பாதகமான நிலையை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து எப்பயுமே வந்து இந்த மறைவு ஸ்தானத்தில் இருக்கிற கிரகங்கள் வந்து நம்ம எந்த மாதிரி கிரகம் இருக்குது என்ன ஏது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பலன் எடுக்கணும். ஓகேங்களா? இது மாதிரி நம்ம சொல்லலாம். 6ஆம் வீடை பொறுத்த வரைக்கும் இது. அடுத்து 7ஆம் வீடு. 7ஆம் வீடு அப்படின்றப்ப உங்களுக்கு 7ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் என்னங்க? 7ஆம் வீட்டு ஆதிபத்தியம் களத்திர ஸ்தானம். ஓகேங்களா? களத்திர ஸ்தானம். அப்போ கணவன் மனைவி ஸ்தானம், வாழ்க்கை துறையோட ஸ்தானம். அடுத்தது பங்குதாரர்கள், அடுத்தது நண்பர்கள், அடுத்தது சமூக தொடர்பு, சமூகம் சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 7ஆம் இடம். ஓகேங்களா? அப்போ நண்பர்கள் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அது 7ஆம் இடம். நண்பர்கள் வந்து 11ஆம் இடமும் வரும். நம்ம இங்கே 7ஆம் இடம். ஓகேங்களா? அப்போ வாழ்க்கை துணை ப்ளஸ்ஸு நண்பர்கள், அடுத்தது பங்குதாரர்கள், சமூகம் சம்மந்தப்பட்ட இன்னும் நிறையா இருக்குது. நான் சும்மா அங்கங்கே ஒன்று சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல 7ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொன்னது. ஆனால் அந்த வீட்டில் யார், அந்த வீட்டோட அதிபதி என்ன ஆகிட்டாரு? உச்சமாயிட்டாரு. ஓகேங்களா? உச்சமாயிட்டாரு. அப்போ களத்திர ஸ்தானம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த வீட்டில் சனி, இந்த சுக்கிரனோட ஃப்ரெண்டு அவர் அந்த வீட்டில் உட்காந்துருக்காரு, கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்காரு, 5 டிகிரியில் உட்காந்துருக்காரு. குரு வந்து 17 டிகிரியில் உட்காந்துருக்காரு. குரு வந்து அந்த வீடு வந்து பகை வீடாக இருந்தாலும் அவர் இயற்கை சுவர். ஓகேங்களா? அவர் குரு தான். அப்படி இருக்கிறப்ப இயற்கை சுவர் என்ன கொஞ்சம் பகை வீடு அப்படின்றனால அவர் வந்து ஃபுல்லாக வந்து பண்ணுறதுக்கு உண்டு. எப்பயுமே வந்து குரு வந்து ஒரு இடத்துலேருந்து பார்க்குறாரு அப்படின்னாவே குரு என்ன நிலைமையில இருக்கிறான்றதை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? குரு வந்து ஒளியை வந்து நம்மளுக்கு நல்லது பண்ணுற அளவில் இருக்கிறாரா, இல்லை அவரே வந்து கெட்டு போய் ராகு கூட சேர்ந்து அவரே பாவத்துவமாகி அங்கே வந்து மற்றவங்களை சுபத்துவப்படுத்திட்டு அவரோட பார்வை பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவமாக இல்லை இருக்காது. அப்போ அந்த பார்வை மூலியமாக நம்மளுக்கு நல்லது நடக்காது அப்படின்ற மாதிரி பார்வையில் இருக்குதா? ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு பார்வையில் இருக்குதா, இல்லை நல்ல சுபத்துவமான பார்வையில் தான் இருக்குதா அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுபத்துவமான பார்வை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இது பகை வீடாக இருந்தாலும் இங்கே பரிவர்த்தனை யோகத்தில் வேற இருக்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த இடத்துல இப்போ பொதுவாக வந்து குரு இந்த இயற்கை சுபரில் பார்த்திங்கன்னா பகையெல்லாம் எடுக்க வேண்டாம், பகை எடுக்கணும். ஆனால் எடுத்தாலும் அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் எத்தனை டிகிரியில் இருக்கிறாங்க. அந்த வீட்டில் ஒரு கிரகம் மட்டும் இருந்துச்சுனாக்கா நம்ம டைரெக்டாக சொல்லிட்டு போயிடலாம். பட் 2 கிரகம் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த சனி வந்து சுக்கிரனுக்கு ஃபேவரு, குரு வந்து சுக்கிரனுக்கு அன்ஃபேவரு. அப்படி இருக்கிறப்ப நம்ம அதெல்லாம் வச்சு டிகிரி இதெல்லாம் வச்சு நம்ம அளவிடணும். அதுக்கு தகுந்த மாதிரி பலன் எடுக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த வீட்டில் பகை வீடாக இருந்தாலும் குரு வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தை பார்க்குறாரு. அடுத்தது இவரோட 5ஆம் வீட்டு இங்கே 5ஆம் பார்வை இங்கே பார்க்குறாரு. அடுத்தது 9ஆம் பார்வை இங்கே பார்க்குறாரு. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது. அப்போ இந்த இடம் களத்திர ஸ்தானம். இப்போ அவங்க கேட்ட கேள்வி என்னங்க, மேரேஜ் எப்போ நடக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஓகேங்களா? மேரேஜ் எப்போ நடக்கும்? ஃபஸ்ட்டு வந்து கேட்டது அரசு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது அரசு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான இதை வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ மேரேஜ் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ மேரேஜ் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்கள், உங்களுக்கே புரியும். இந்த வீட்டு அதிபதி அப்போ மேரேஜ் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம், 7, 12, 3, 2. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல மேரேஜ் களத்திரஸ்தானம் 7ஆம் இடம். அப்போ 7ஆம் இடம் எப்படி இருக்குது? 7ஆம் அதிபதி உச்சம். 7ஆம் அதிபதி உச்சம். அவர் பாவத்துவமாக ஆகலை. ராகு கேது அதே மாதிரி வந்து சுபத்துவமாக இல்லாமல் பாவத்துவமாக ஆகலை. ராகு சம்மந்தம் இருந்து ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுனாக்கா, சுக்கிரன் கெட்டு போயிருந்தாக்கா இந்த 7ஆம் இடம் கொஞ்சம் பாதிக்கும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து சுக்கிரன் வந்து தனிச்சு நின்ட்டாரு, 7 டிகிரியில் நிற்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் சூப்பரு. அப்போ 7ஆம் அதிபதி சூப்பரு. அந்த வீட்டில் சுபர் உட்காந்துருக்குறாங்க, இயற்கை சுபர் உட்காந்துருக்குறாங்க. அப்போ சனி வந்து சுக்கிரன் வீட்டில் உட்காந்துருக்கனால சுபத்துவமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து
7ஆம் வீடு சூப்பராக இருக்குது. சனி திக்பலமாக வேறு இருக்கிறாரு. ஓகேங்களா. குரு வந்து அவரோட ஃப்ரெண்டு வீடு செவ்வாய் விருச்சகம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டை அவர் ஃப்ரெண்டு வீட்டை லக்னத்தையே பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ 7ஆம் வீடு ஓகே. அடுத்து 12ஆம் வீடு அப்படின்னு பார்த்தோம்னா 12ஆம் வீட்டோட இது என்னங்க, விரயஸ்தானம், விரயங்கள். அடுத்தது மோட்சஸ்தானம். அடுத்தது அயன சயன போகஸ்தானம், அயன சயன போக சுகஸ்தானம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 12ஆம் வீடு. எந்த வீடு? இந்த வீடு. அப்போ இந்த வீடு யார்? சுக்கிரன். அப்போ சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்கா உச்சமாக இருக்கிறாரு. ஓகேங்களா. துலாம். அப்போ உச்சமாக இருக்கிறாரு. அப்போ உச்சமாக இருக்கிறாரு அப்படின்னாக்கா இந்த இடம் அயன சயனம் போகம் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் வந்து நல்லா இருக்கணும். அப்போ இந்த இடம் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்தது மூன்றாம் வீடு. அப்போ மூன்றாம் வீடுன்றது 1 2 3. அப்போ மூன்றாம் வீடு யார்? மகர ராசி. ஓகேங்களா. மகர ராசியை வந்து யார் பார்க்குறா? குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 7 8 9 இங்கே பார்க்குறாங்க. ஓகேங்களா. இங்கே பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு அதிபதி எங்கே உட்காந்துருக்காரு? அவரும் பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் உட்காந்துருக்கிறாரு. அங்கே உட்காந்து அவர் வந்து எங்கே பார்க்குறாரு? சந்திரனை பார்க்குறாரு. ஓகேங்களா. சந்திரனை பார்த்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன கேட்டிங்கன்னா சனியோட பார்வை சுபத்துவமான பார்வை. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு வந்து சனி வந்து 10ஆம் பார்வையை அவர் வீட்டை கும்ப வீட்டை அவரே பார்க்குறாரு. அங்கே சந்திரன் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சந்திரனை பார்க்கறதுனால பெரிய பாதிப்பு இல்லை. சின்ன சின்ன பிரச்சனை தான் இருக்கும். பட் பெரிய அளவில் வந்து பாதிப்பு இருக்காது. என்ன காரணம்? சனி வந்து சுபத்துவம். ஓகேங்களா. அடுத்தது 12ஆம் வீடு நல்லா இருக்குது. அதனால பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. அடுத்தது 3 நம்ம சொல்லிட்டோம். 3 வந்து 12 சொல்லிட்டோம். 3 வந்து தைரிய வீரிய சகோதரன் சம்மந்தப்பட்டது, புகழ் சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3ஆம் வீடு, 3ஆம் வீட்டோட ஆதிபத்தியம். அப்போ 3ஆம் வீடு வந்து உங்களுக்கு என்னது? சனி வந்து திக்பலமாக இருக்கிறாரு, லக்னத்தை பார்க்குறாரு, குரு லக்னத்தை பார்க்குறாரு. அப்போ 3ஆம் வீடு ஓகே. அப்போ தைரிய வீரிய ஸ்தானம் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்தது 2ஆம் வீடு. 2ஆம் வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குருவோட வீடு. அந்த குரு என்ன ஆகிட்டாரு? லக்னத்தையே பார்க்குறாரு. ஓகேங்களா. இருந்தாலும் இந்த குருக்கு அவரோட வீடு பார்த்தீங்கன்னா 8ஆம் வீடு. ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் வந்து 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ தனம் குடும்பம் வாக்கு அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இங்கே செவ்வாய் கேது இருக்கிறாங்க. அப்போ கேது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாவை சுபத்துவப்படுத்திட்டு கேது வந்து பாவத்தமாக ஆயிடுறாரு. இதுதான் சூட்சம வீடு. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல கேது தசை ஃபியூச்சரில் வர கேது தசை வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஆனால் செவ்வாய் சம்மந்தப்பட்ட புக்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக பாதிக்காது. ஓகேங்களா. அந்த அளவுக்கு பெருசாக பாதிக்காது. என்னதான் தோஷம் சம்மந்தப்பட்டது நம்ம சொன்னாலும் இது குருவோட வீடு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு கேது வந்து சூட்சமோல இருக்கிறனால செவ்வாய் வந்து அவர் மட்டுப்படுத்துறாரு, அந்த வேகத்தை வந்து குறைக்கிறாரு. ஓகேங்களா. அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2ஆம் வீடும் ஓகே. இது குருவோட வீடு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தனம் சம்மந்தப்பட்டது, குடும்பம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஓகே. ரொம்ப பாதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா குருவோட வீடு அப்படின்றனால. அப்போ 7 12 3 2 இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாகவே ஓகே. அப்போ இந்த ஜாதகருக்கு மேரேஜ் எந்த விதமான தடங்களும் பெருசாக இல்லை. அப்போ வந்து இந்த ஜாதகருக்கு வந்து மேரேஜ் நடக்கும். அதே மாதிரி தோஷம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுக்கக்கூடாது இந்த இடத்துல. ஏன்னா 2ல் கேது இருக்குது, செவ்வாய் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எடுக்கக்கூடாது. என்ன காரணம்னா நான் தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப எத்தனை தடவை சொன்னாலும் அதே தான். ஓகேங்களா. அப்போ 2ஆம் வீடு வந்து உங்களுக்கு சுபத்துவமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீட்டு அதிபதி போய் கரெக்டாக 7ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கலத்திர ஸ்தானத்திலே உட்காந்துருக்கிறதுனால இப்போ கலத்திரம் சம்மந்தப்பட்டதில் அவர் சம்மந்தப்படுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டு அதிபதி சுக்கிரன். 2வது பரிவர்த்தனை யோகம். அப்படி இருக்கிறப்ப நடப்பு தசாபக்தி பார்த்தீங்கன்னா சனி கேது. அப்போ ஜூன் மாதம் 2025 வரைக்கும் கேது புக்தி நடக்குது. சனி தசை கேது புக்தி நடக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி தசை சுக்கிர புக்தி. அப்போ இந்த ஜாதகருக்கு எப்போ மேரேஜ் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு நான் கணிச்சு சொன்னது நேற்று நைட்டு தான் வந்ததுங்க இந்த இந்த ஜாதகம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சனி தசா சுக்கிர புக்தி சுக்கிர அந்தரம் இது எப்போ வருது?
சனி தசை சனி தசை சுக்கிர புக்தி சுக்கிர அந்தரம் இது எப்போ வருது? 23 ஜூன் 2025லேருந்து 2 ஜனவரி 2026க்குள்ள இந்த ஜாதகருக்கு மேரேஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ பார்த்தாக்க இந்த என்ன காரணம், ஏன் சுக்கிரன புக்தி சுக்கிர அந்தரன் பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டோட சம்மந்தப்படுற இந்த 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் உச்சமாயிருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் சம்மந்தப்பட்டது. 2வது குரு பார்வை வர லக்னத்தை பார்க்குறாரு. சனியும் சேர்ந்து பார்க்க என்னதான் சனி இருந்து அந்த இடத்துல தடங்கள்லாம் பெருசாக பண்ணாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே சனி வந்து 7ல் இருந்தாக்க மேரேஜ் வந்து தாமதமாகும். இல்லை செவ்வாய் வந்து இங்கே இருந்தால் தாமதமாகும். அதே மாதிரி ராகு இங்கே இருந்தாலும் தாமதமாகும் அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே வந்து தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கே டோட்டலாகவே சனி வந்து சுபத்துவம் ஆகிட்டாரு. இந்த வீட்டு அதிபதியும் உச்சம், கூட வந்து குருவும் இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதத்துலையும் பாதிப்பு இல்லை. அவர் லக்னத்தை பார்க்குறாரு. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதத்துலையும் பிரச்சனை இல்லை. அப்போ சனி வந்து சனி தசை அப்படின்றப்ப 7ஆம் வீட்டில் சனி இருக்கிறாரு. அப்போ கண்டிப்பாக அந்த தசாபக்தியில் எப்பயுமே வந்து 7, 12, 3, 2 இந்த தசாபக்திகள் நம்மளுக்கு இந்த தசாபக்தி காலங்களில் தான் பார்த்தீங்கன்னாக்கா மேரேஜ் அமைப்பு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேரேஜுக்கு உண்டான அமைப்பு வந்துருச்சு. ஏன்னா சனி தசை அப்படின்னாக்கா சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உட்காந்துருக்காரு. ஓகேங்களா? அதே மாதிரி சனி வந்து எத்தனைக்கு உடையவர்? 3க்கு உடையவர். அடுத்தது 4க்கு உடையவர். அந்த நாலில் பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்கிறாரு. ஓகே, சனி பார்வை வர அங்கே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா சுபத்துவமான பார்வை தான். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகம் இருக்குது. ஓகேங்களா? இந்த 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 ஜாதகம் இருக்குது. மேரேஜுக்கு உண்டான அமைப்பு கரெக்டாக வந்துருச்சு. அப்போ 7ஓட சம்மந்தப்பட்டது. 12ல் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் சம்மந்தப்படுறாரு. 3ல் வந்து சனி சம்மந்தப்படுறாரு. அந்த சனி வந்து இங்கே உட்காந்துருக்காரு. 2 பார்த்தீங்கன்னாக்கா இங்கே குரு சம்மந்தப்படுறாரு. குருவோட வீட்டில் செவ்வாய் கேது உட்காந்துருக்காங்க. அந்த குரு எங்கே உட்காந்துருக்காரு? அவரும் 7ஆம் இடத்துல சம்மந்தப்படுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த எல்லா இதுலையும் சம்மந்தப்பட்டு இந்த லக்னத்தை வந்து இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. அப்போ குழந்தை பாக்கியத்துக்கும் பிரச்சனை இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆனாக்கா குழந்தையும் பிறந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ வந்து இந்த ஜாதகருக்கு வந்து கரெக்டாக சனி தசை சுக்கிர புக்தி சுக்கிர அந்தரத்தில் மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். ஓகேங்களா? அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதனால் வந்து அவங்க கேட்ட கேள்வி மேரேஜ் ஃபஸ்ட்டு வந்து அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அடுத்தது மேரேஜ் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 2த்துக்கும் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன். பார்த்துங்க, இதுதான் வந்து அமைப்பு. அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் வீட்டை விட்டுட்டு அடுத்தது 8ஆம் வீடு. 8ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் என்னங்க? கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, மரணத்துக்கு நிகரான கண்டம். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரீமாக சொல்லணும்னா சொல்லலாம். அடுத்தது திடீர்னு மேலேருந்து விழுவுறது. அடுத்தது இதெல்லாம் வந்து கெட்ட ஆதிபத்தியம். நல்ல ஆதிபத்தியன்றது என்னது? திடீர் அதிர்ஷ்டம். இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு வரும். திடீர் லாபம், திடீர் பண வரவு, இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது வாய்ப்பு இருக்கும். எந்த இதில்? 8ஆம் வீடு சுபத்துவமாக இருந்தால். ஓகேங்களா? ராகு அந்த வீட்டில் இருந்தாக்கா சுபத்துவமாக இருந்தாக்கா வெளிநாடு போகிறது கூட சான்சஸ் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் வந்து இந்த ராகு வந்து இங்கே சுபத்துவமாக இல்லை. ஓகேங்களா? சுபத்துவமாக இல்லை. ஏன் சுபத்துவமாக இல்லை? இந்த வீட்டு அதிபதி இங்கே போய் 6ல் போய் மறைகிறாரு. இருந்தாலும் புதனுக்கு மறைவு இல்லைன்னாலும் உங்களுக்கு 6ஆம் வீடோட இது வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு புதன் தசை சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணும். ஆதிபத்திய ரீதியாக ப்ராப்ளம் பண்ணும். ஓகேங்களா? காரகத்துவத்துலேயும் ப்ராப்ளம் பண்ணும், ஆதிபத்தியத்தையும் ப்ராப்ளம் பண்ணும். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த புதன் வந்து எத்தனைக்கு உடையவர்? 11க்கும் உடையவர். ஓகேங்களா? இந்த 11க்கு உடையவர். இந்த 11 வந்து சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்க்குறாரு. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 11ஆம் வீடுன்றது என்னது? லாபஸ்தானம். ஓகேங்களா? அப்போ லாபங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு வரும், வராமலாம் இல்லை. ஓகேங்களா? என்னதான் இந்த வீட்டு அதிபதி போய் அவர் 6ஆம் வீட்டில் உட்காந்துருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்பயுமே வந்து ஆதிபத்தியம் அண்டு காரகத்துவம் இது 2த்தையும் வச்சு பார்க்குறப்ப ஆவரேஜாக புதன் தசை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜாக போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். என்ன அந்த உங்களுக்கு வந்து ராகு வந்து 8ல் இருக்கிறாரு. அந்த 8ல் வந்து தனிச்சிருக்கிறாரு, சுபத்துவமாக இல்லை. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது இந்த ஜாதகருக்கு 2 திருமண அமைப்பு இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் 2 திருமணத்துக்கு உண்டான அமைப்பு இல்லை. ஓகேங்களா? இந்த ஜாதகருக்கு 2 திருமண அமைப்பு இல்லை. எப்படி இல்லை அப்படின்னா 11ஆம் இடம். 16ஆம் இடத்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 16ஆம் இடம் என்னது? புதன். அந்த புதன் இப்போ எங்கே உட்காந்துட்டாரு? இங்கே உட்காந்துட்டாரு. அங்கே புதனுக்கு சுபத்துவம் இல்லை.
அப்போ எப்பயுமே வந்து ஏழாம் இடம் வந்து சுபத்துவமாக இருந்து 11ஆம் இடம் சுபத்துவமாக இல்லை அப்படின்னாவே உங்களுக்கு வலு குறைவாக இருக்குது 11ஆம் இடம் அப்படின்னாக்கா 7ஆம் இடம் தான் நல்லா வலுத்திருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கும் ஒரு திருமணம் தான். ஓகேங்களா? இதே வந்து 11ஆம் இடம் நல்லா வலுத்து 7ஆம் இடம் வந்து வலு குறைவாக இருந்துச்சு, பாவத்துவமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 2 திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எப்பயுமே சொல்லுவோம். ஓகேங்களா? ஆனால் இந்த ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அமைப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா 7ஆம் இடம் தான் சுபத்துவமாக இருக்குது. டோட்டல் சுபத்துவம். இங்கே பாருங்கள், குரு சனி வந்து சுபத்துவம், இந்த வீட்டு அதிபதி சுக்கிரன் உச்சமாயிட்டாரு. 2வது பரிவர்த்தனை. பாருங்க, இவ்வளோ அமைப்பு இருக்குது. அப்போ 7ஆம் இடம் தான் வந்து ஸ்ட்ராங்கு. 7ஆம் இடம் தான் ஸ்ட்ராங்கு, 11ஆம் இடம் வந்து வீக்கு. ஏன்னா சுபத்துவமாக இல்லை. சுபத்துவம் இல்லை அப்படின்னாக்கா இங்கே இருக்க, அதாவது சுக்கிரன் பார்க்குறாரு, சுபத்துவம் தான் உச்சமான சுக்கிரன் பார்க்குறாரு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டு அதிபதி இப்போ எங்கே உட்காந்துருக்கிறாரு? 6ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ அந்த ஆறாம் வீடு வந்து சுபத்துவம் கிடையாது. ஓகேங்களா? இங்கே வந்து சுபத்துவம் வந்து இருக்குது, இவர் பார்க்குறாரு. பட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் வீடு வந்து இதை விட இதுதான் சுபத்துவம் ஜாஸ்தி. எப்படி ஜாஸ்தி? குரு இருக்கிறாரு, லக்னத்தை பார்க்குறாரு. ஓகேங்களா? இந்த வீட்டு அதிபதி சுக்கிரன் வந்து உச்சமாயிட்டாரு. 2வது 2 பேரும் பரிவர்த்தனை வேற. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை விட இந்த வீடு தான் பார்த்தீங்கன்னாக்கா அதிக சுபத்துவம். அப்படி இருக்கிறப்ப இங்கே 2ஆம் வீட்டுக்கு, அதாவது 2வது திருமணத்துக்கு உண்டான அமைப்பு வந்து ரொம்ப 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 கம்மி. சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அப்போ 7ஆம் வீடு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால முதல் திருமணத்துக்கு உண்டான அமைப்பு தான் அதிகமாக இருக்குது. 2வது திருமணத்துக்கு உண்டான அமைப்பு வந்து மினிமம் பர்சன்டேஜ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அந்த மினிமம் பர்சன்டேஜ் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்சமான சுக்கிரன் இங்கே பார்க்குறாரு, இந்த வீட்டை தான் பார்க்குறாரு, ஆனால் புதனை பார்க்கல. அப்போ புதன் எங்கே இருக்கிறாரு? இங்கே 6ஆம் வீட்டில் போய் சூரியன் வந்து உச்சமாக இருக்கிறாரு. அங்கே கூட அவரோட ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்துருக்கிறாரு. ஓகேங்களா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இது செவ்வாய் வீடு. எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஓகேங்களா? இது செவ்வாய் வீடு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு அதிபதி வந்து குறைந்த அளவு சுபத்துவமாக இருக்கிறாரு. ஓகேங்களா? அது இல்லாமல் கேது கூட இருக்கிறனால பார்த்தீங்கன்னாக்கா சூட்சம உலகில் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 2 கேள்வி அரசு வேலை சம்மந்தப்பட்டதுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அடுத்தது என்ன சொல்லிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 55% வந்து வாய்ப்பு இருக்குது. 50 to 55% வந்து அரசு வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பேலன்ஸ் இருக்கிற 40 to 45% அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இது ஒரு விஷயம். 2வது விஷயம் வந்து மேரேஜுக்கு உண்டான இதில் 7ஆம் இடத்தை விட 11ஆம் இடம் வலு குறைவாக இருக்கிறனால ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். 2வது திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ மேலோட்டமாக தான் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? மேலோட்டமாக தான் பார்த்தோம். அடுத்தது என்னன்றதை நம்ம பார்ப்போம். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அரசு வேலை கிடைக்குமா, மேரேஜ் எப்போ நடக்கும், இந்த 2 கேள்விக்கு நம்ம பதில் சொல்லியாச்சு. ஓகே, அடுத்தது என்னன்றது பார்ப்போம். நன்றி.